ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேரு கார்த்திக். மறுபடியும் உங்கள டெஸ்ட் தமிழா சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது கிளாட் கோடுல எப்படி நம்ம ஒரு சப் ஏஜென்ட் அதாவது ஏஐ சப் ஏஜென்ட்ட கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றது தான். அதாவது இந்த ஏஐ ஏஜென்ட் அப்படின்றது இப்போ ரொம்ப ப்ரிவலன்ட்டா எல்லா இடத்துலயும் தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட்ல இருக்கு. அதே மாரி கிளாட்ல இருக்கு. GitHubல இருக்கு. அதே மாரி அ இவங்க GPT ரிலீஸ் பண்ண மாடல்ஸ்லயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் இப்போ ஏஜென்ட்ஸ் இருக்கு. இன்ஃபாக்ட் இப்போ ஏஜென்ட் வந்து கிட்டத்தட்ட எல்லா சாஃப்ட்வேர்லயும் இப்போ இவங்க இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ இந்த ஏஜென்ட்லாம் எப்படிங்க எழுதுறது? இப்போ அதாவது இப்போ ஏஐ ஏஜென்ட் எழுதணும்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேங் செயின் தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி லேங் கிராஃப் தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டினா ஆட்டோ ஜிபிடி இல்லாட்டினா வேற ஏதாவது ஒரு டூல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா தான் உங்களால ஒரு ஏஜென்ட்ட கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து என்டர்பிரைஸ் கிரேட் அப்ளிகேஷனுக்காக. பட் இப்போ நீங்க சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஒரு சின்ன ஒரு ஆப்பரேஷனுக்காக ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னா, நீங்க வந்து நெறைய கோடிங்லாம் எழுதிலாம் இப்போலாம் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, எப்படி நம்ம ஒரு கிளாட் கோடுலயே அவங்களே ஒரு சப் ஏஜென்ட் எப்படி கிரியேட் பண்ண வைக்க முடியும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ கிளாட் கோடுல பார்த்தீங்கன்னா, சப் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ நீங்க Googleல போயிட்டு கிளாட் கோட் சப் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு போய் சர்ச் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் லிங்க்ல வந்து இந்த சப் ஏஜென்ட்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த சப் ஏஜென்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரியேட் அண்ட் யூஸ் ஏ ஸ்பெஷலைஸ்ட் ஏஐ சப் ஏஜென்ட் இன் கிளாட் கோட் ஃபார் டாஸ்க் ஸ்பெசிஃபிக் ஒர்க் ஃப்ளோ அண்ட் இம்ப்ரூவ்டு கான்டெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணலாம். அது ஒரு டெவலப்பர் ஏஜென்ட், இல்ல ஒரு டெஸ்டிங் ஏஜென்ட், இல்லன்னா ஒரு யூஐ ஏஜென்ட், இல்லன்னா ஒரு யூஐ யூஎக்ஸ் ஏஜென்ட், இல்லன்னா டேட்டாபேஸ் ஏஜென்ட், இல்லாட்டினா ஒரு ஆர்க்கிடெக்ட் ஏஜென்ட். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்க நெறைய ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிடலாம் உங்களுடைய கிளாட் கோடுலயே. ஃபுல்லா நீங்க கிரியேட் பண்ணிட்டு, ஒரு டாஸ்க்க நீங்க குடுத்தீங்கன்னா, இந்த எல்லா ஏஜென்ட்டும் சேர்ந்து செம்மையா வந்து வேலை பார்த்து உங்களுக்காக குடுத்துரும். ஸோ கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு ஒரு உங்க டீம்லயே பார்த்தீங்கன்னா, இத்தன டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாரி நீங்க ஒரு ஒரு பின்பத்த இங்க கிரியேட் பண்ணி குடுத்துட்டு, நீங்க ஒரு டாஸ்க்க குடுத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஏஜென்ட்டும் ஒரு டாஸ்க்க எடுத்து பேரலா எல்லா ஏஜென்ட்ஸும் அட் அ டயத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். உங்களுக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபாஸ்ட்டா முடியும். அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஆப்பரேஷன் நீங்க பண்றனால, ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய கான்டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதான் இவங்க சொல்றாங்க. இம்ப்ரூவ்டு கான்டெக்ஸ்ட் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எப்படி பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல நீங்க இந்த கிளாட் கோட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். போன வீடியோல நம்ம கிளாட் கோட பத்தி பேசியிருந்தோம். அது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றதுன்றது. வெறும் இந்த கமாண்ட் மட்டும் தான். இத நீங்க காப்பி பண்ணிட்டு, நீங்க வந்து உங்க டெர்மினல்ல யூஸ் பண்ணீங்கன்னா, அது ரன் ஆயிரும். பட் முக்கியமான விஷயம், இந்த கிளாட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டூல் கிடையாது. இது வந்து ஒரு பெய்டு டூல். ஸோ நீங்க மினிமம் $17 பே பண்ணியிருக்கணும். இல்லாட்டினா $100 இல்ல $200 கூட பிளான்ஸ் இருக்கு. ஸோ உங்க வசதிக்கு ஏத்தாப்புல நீங்க எந்த பிளான் வேணுமோ அத சூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட வசதிக்கு $17 ரொம்ப அதிகம் தான். அதான் நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ வாங்க எப்படி அத யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஹைப்பர் டெர்மினல் போறேன். இதான் நான் போன வீடியோல காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ அதே இடத்துல தான் நான் நிப்பாட்டிட்டு மறுபடியும் அங்கேருந்து ரெஸ்யூம் பண்ண போறேன். ஸோ போன வீடியோல நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படி ஒரு கிளாட் கோட் வந்து அ இ இந்த யூஐ டெஸ்டிங்லாம் எழுதுது, அது பிளே ரைட்ட யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துருந்தோம். இங்க பாருங்க. அதுவே அப்ளிகேஷன லான்ச் பண்ணி, அதுவே கோடிங்லாம் எழுதி, அதுவே டெஸ்டிங் கோட்லாம் ஜெனரேட் பண்ணி, நமக்கு டெஸ்டிங்லாம் ரன் பண்ணி ரிசல்ட்லாம் குடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் ஆப்பரேஷன ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு, நான் என்ன பண்ண போறேன்னா, குயிட்ன்னு குடுத்துற போறேன். ஓகேங்களா? ஃபுல்லா நான் வந்து இந்த கிளாட் கோடைய வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ கிளியர் பண்ணிடுறேன். ஸோ முதல்லேருந்து நான் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் இவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு இந்த ஒரு போர்ட் நம்பர் குடுத்தோனே, அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு காமிச்சிட்டு இருந்துச்சு இந்த கிளாட் கோட். நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வாட்டி நான் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்ட்லாம் கிரியேட் பண்ண போறேன். அதாவது ஒரு டெஸ்டர் ஏஜென்ட், அப்புறம் ஒரு யூஐ, யூஎக்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஏஜென்ட் கிரியேட் பண்ண போறேன். இந்த 2 ஏஜென்ட்டுமே நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா, அவங்களோட வேலைய பண்ண போகுது. அதாவது ஒண்ணு வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு வந்து டெவலப்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது பண்றதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே என்னுடைய கோடுல இங்க கிளாட் கோட் வந்து அந்த கிளாட் கோட் ஏஜென்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருந்தேன். இங்க பாருங்க. பிரின்சிபல் கோட் ஆர்க்கிடெக்ட் அதே மாரி ரியாக்ட் எக்ஸ்பெர்ட் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியர்ன்னு பண்ணியிருந்தேன். ஸோ அத நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, முதல்ல டெலீட் பண்ணிடுறேன். இது இப்ப தேவையில்ல. ஸோ நம்ம முதல்லேருந்து கிரியேட் பண்ண போறோம். அதனால தான். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, கிளாட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்ட் நீங்க குடுக்கணும். இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு உடனே வந்துரும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த கிளாட் கோட்ல போயிட்டு /agent அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க ஏஜென்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுதான் உங்களுடைய ஏஜென்ட்ஸ கிரியேட் பண்றது. இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, "தேர் இஸ் நோ ஏஜென்ட் ஃபவுண்ட்" அப்படின்னு சொல்லுது. ஸோ முன்னாடியே நம்ம ஒரு ஏஜென்ட்ட டெலீட் பண்ணனால இங்க ஏஜென்ட் காமிக்க மாட்டேங்குது. சப்போஸ் அங்க ஏஜென்ட்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுடைய அந்த கிளாட் ஃபோல்டர்ஸ்லேருந்து எல்லா ஏஜென்ட்ஸையும் அது காமிக்கும். ஸோ நான் டெலீட் பண்ணிட்டேன். அதனால இங்க இப்ப இல்ல. இப்ப என்ன சொல்லுதுன்னா, "டூ யூ வாண்ட் டூ கிரியேட் அ நியூ ஏஜென்ட்" அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் எஸ்ன்னு குடுத்தோனே இங்க பாருங்க அது சொல்லுது. "டூ யூ வாண்ட் டூ கிரியேட் அன் ஏஜென்ட் இன் த பெர்சனல் ஆர்
ப்ராஜெக்ட் அப்படி சொல்லி கேட்குது. ஸோ ப்ராஜெக்ட்னு குடுத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் அந்த டாட் கிளாடுன்னு ஒரு ஃபோல்டர்ல போயிட்டு அந்த ஏஜென்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணும். நீங்க பெர்சனல்னு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மெஷின்லேயே அது வந்து இந்த ஃபோல்டர் லொகேஷன்ல போயிட்டு இந்த ஏஜென்ட்ஸ கிரியேட் பண்ணிரும். ஸோ நீங்க அதே ஏஜென்ட்ட பல ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் இதோடைய கான்செப்ட். ஸோ நான் வந்து இப்போ ப்ராஜெக்ட்னு ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகும். டாட் கிளாட் அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்ண போறேன்னா, ஜெனரேட் வித் கிளாட்ன்னு சொல்லி சொல்றேன். ஸோ பேசிக்கா நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் குடுப்பேன். எனக்கு இது பண்ணி குடுன்னு சொல்லி. பட் அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கிளாட் கோடே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் குடுத்து, ஒரு ஆக்சுவலா ஒரு ஏஜென்ட்டோடைய ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணுமோ, அதெல்லாம் ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு குடுத்துரும். ஸோ இங்க பாருங்க, குடுத்துட்டேன். என்டர் குடுத்துட்டேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எக்ஸ்பர்ட் சாஃப்ட்வேர் டெஸ்ட் engineer who knows how to write playwright code and also who knows how to write a best test code which can be used for architecting and development of more robust tests. ஸோ நான் சும்மா இந்த வாய்ஸ் மூலியமாக டைப் பண்ணிட்டு இருக்கேன் இது. ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் அமுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த கிளாட் கோடோடைய ஏஜென்ட்ஸ் வந்து ஃபுல்லாக அவங்களுக்காக அதாவது கிளாட் கோடே உங்களுக்காக எப்படி ஒரு ஏஜென்ட் இருக்கணுமோ, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணுமோ, அது எல்லாமே உங்களுக்காக ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. அதை முடித்தோடனே என்னென்னா டூல் ஆக்சஸ் வந்து இந்த இந்த ஏஜென்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றதையும் இது வந்து உங்களுக்கு காமிக்கும். இங்கே பாருங்கள், இப்போ கேட்குது பாருங்கள், எந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏஐ ஏஜென்ட்னா என்ன, அதில் டூலிங்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம டெஸ்ட் தமிழ் சேனலில் பேசியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இங்கே டூல்ஸ்னால் என்ன அப்படின்றது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் என்னென்ன டூல்ஸோட சப்போர்ட் இருக்குன்னு. அது ஆல் டூல்ஸ், ரீட் ஒன்லி டூல்ஸ், எடிட் டூல்ஸ், எக்ஸிக்யூஷன் டூல்ஸ், எம்சிபி டூல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டூல்ஸ்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. இப்போ நீங்கள் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிளேரைட் டூலாம் காமிக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஆக்சுவலாக நம்மளுடைய எம்சிபி சர்வர் அதாவது இந்த கிளாட் கோடை நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பிளேரைட் உடைய டூல்ஸை வந்து எடுத்து விட்டுலான்னு பார்க்குறேன். அது நமக்கு தேவையில்லை ஆக்சுவலி. ஸோ போயிட்டு மேலே போய் இந்த எம்சிபி டூல் மட்டும் தூக்கிட்டு இப்போ அதை கண்டினியூ கொடுத்துட்டு எந்த மாடல் நீ யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குது. நான் வந்து இப்போ சானட் மாடலே கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பிளேரைட் டெஸ்ட் ஆர்கிடெக்ட் இந்த கலர் கொடுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுதுது பாருங்கள், இந்த லொக்கேஷனில் போய் சேவ் பண்ணிடுச்சு, சேவ் பண்ண போகுது. ப்ளஸ் இந்த டூல்ஸ்லாம் அதுக்கு சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதோட சிஸ்டம் ப்ராம்ப்ட் என்ன அப்படின்றது அதுவே ப்ராம்ப்ட்லாம் ஜெனரேட் பண்ணிடுச்சு. நான் ஒன்ஸ் இதை இங்கே கிரியேட் பண்ணோன்னே இங்கே பாருங்களேன், டாட் கிளாடுன்னு மாதிரி அந்த ஃபோல்டர் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், பிளேரைட் டெஸ்ட் ஆர்கிடெக்ட்னு ஒரு போட்டுருச்சு. அது இங்கே பார்த்தீங்கன்னா இதான் பிளேரைட் டெஸ்ட் ஆர்கிடெக்ட்னு போட்டுட்டு இவ்வளோ பெரிய டிஸ்கிரிப்ஷன் எழுதிருக்கு பாருங்கள். நம்ம அவ்வளோ விஷயம்லாம் நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் இதுவே இந்த கிளாடே வந்து உங்களுக்காக ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு. என்ன டிஸ்கிரிப்ஷன், அதை மாதிரி டூல் என்னென்ன சப்போர்ட் பண்ண போகுது, அதோடைய ஒர்க் என்ன, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்ன, அது என்னென்ன டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் பண்ணும், அதே மாதிரி டெஸ்ட் கார்டு கிரியேஷன்ஸ்னு சொல்லிட்டு இது எப்படிலாம் எழுத போகுது, ரிசல்ட்லாம் எப்படி எழுத போகுது, அதே மாதிரி ஆர்கிடெக்சர் எப்படி கிரியேட் பண்ண போகுது, சிஐசிடி டிசைன்லாம் பண்ணும், அதே மாதிரி குவாலிட்டி அசூரன்ஸ் அப்ரோச், அப்புறம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் டு ஃபாலோ. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ விஷயங்களை போட்டிருக்கு பாருங்கள். இது எல்லாமே இந்த ஆர்கிடெக்ட் பண்ண போகுது, இந்த ஏஜென்ட் பண்ண போகுது நமக்காக, ரைட். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் ஒரு சின்ன ஏஜென்ட், அதாவது ஒரு யூஐ ஏஜென்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் மறுபடியும் ப்ராஜெக்ட்டில் போயிட்டு குயிக்காக வந்து ஒரு யூஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் சொல்ல போகிறேன், யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் யூஐ டெவலப்பர் ஹூ நோஸ் ஹவு டு பில்ட் அன் அமேசிங் ரியாக்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன் கம்போனன்ட். ஸோ யூ ஆர் கோயிங் டு பி ensuring that the UI is best looking and also has all the best software standards. அப்படி கொடுத்து நான் இப்போ என்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் அதுவே மறுபடியும் நமக்காக வந்து கிரியேட் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம். பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன டூல்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது இப்போ காமிக்க போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அதை காமிக்கணும்னு நினைக்கிறேன். தேவிக்கோ இங்கே பாருங்கள், எல்லா டூல்ஸும் காமிக்குது. நான் அந்த எம்சிபி டூல் மட்டும் எடுத்து விட்டுறேன், அதுக்கு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூ கொடுத்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் அதே ஆப்ஷன் தான். யூஐ டெவலப்பர்னால இவருக்கு ப்ளூ கொடுத்துடலான்னு கலர் நம்ம. அதுக்கப்புறம் என்டர் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ ரியாக்ட் கம்பவுண்ட் ஆர்கிடெக்ட்னு இதுவும் ஒரு பெரிய ப்ராம்ப்ட் இங்கே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், பின்னாடி உங்களுக்கு எம்டி ஃபைல் சொல்லி, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எஸ்கேப் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 2 ஏஜென்ட் நமக்காக கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ண போகுதுன்னா கிளாட் கோட் வந்து நமக்காக ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. அதாவது டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேரைட் டெஸ்ட் ஆர்கிடெக்டை யூஸ் பண்ணும். நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரியாக்ட் கம்போனண்ட்டை யூஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேக் சம் யூஐ சேஞ்சஸ் ஃபார் தி லாகின் பேஜ் அண்ட் ரைட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட்ஸ் ஃபார் தி UI that we have just modified. எக்ஸ்டென்ஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன், அதை மட்டும் கொஞ்சம் தூக்கிடுவோம், நம்ம தேவையில்லை ஆக்சுவலி.
பட் அது தூக்கலனா கூட அது புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றது. ஸோ இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன தூக்கிட்டு, இப்போ நான் என்டர் குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, உடனே வந்து அது தெரிஞ்சுச்சு. ஓகே சார் நம்ம வந்து யூஐ சேஞ்சஸும் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்ம வந்து டெஸ்ட்டும் எழுதணும். பிளேரைட்ட யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இந்த ஒரு டூ டூ லிஸ்ட்ட போட்டுருச்சு பாருங்க. கோட் பேஸ முதல்ல ஃபைண்ட் பண்ணுவோம். லாகின் பேஜ் கம்போனன்ட்ட கண்டுபிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மேக் யூஐ இம்ப்ரூவ்மென்ட் இந்த லாகின் பேஜ் அதையும் பண்ணணும். அப்புறம் டெஸ்ட்டும் எழுதணும்னு சொல்லிருச்சு. இங்க பாருங்க. இப்போ நவ் ஐ வில் என்ஹான்ஸ் த லாகின் பேஜ் யூஐ வித் செவரல் இம்ப்ரூவ்மென்ட் அண்ட் தென் ரைட்ன்னு சொல்லிட்டு, அது வந்து இப்போ வேலை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து எஸ் ஃபார் திஸ் செஷன் அப்படின்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, இங்க பாருங்க. சூப்பரு. ஸோ பார்த்தீங்கன்னா, யூஐ டெஸ்டிங் அத ஃபுல்லா எழுதி முடிச்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகுதுன்னா, பிளேரைட் டெஸ்ட் நமக்காக எழுத போகுது. ஸோ என்ன சொல்லுதுன்னா, ஐ வில் யூஸ் த பிளேரைட் டெஸ்ட் ஆர்க்கிடெக்ட் ஏஜென்ட் டு ரைட் த காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் ஃபார் த என்ஹான்ஸ்ட் லாகின் யூஐன்னு சொல்லுது. இங்க பார்த்தீங்களா, பிளேரைட் டெஸ்ட் ஆர்க்கிடெக்ட் வந்து கூப்பிட்டுருச்சு இப்போ. கூப்பிட்டு அது எழுதுது. ஸோ நம்ம வந்து யூஐய வந்து என்ஹான்ஸ் பண்ணுன்னு சொன்னனால, அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அது யூஐ, யூஎக்ஸ் டெவலப்பர் வந்து ஒருத்தர் தேவை. ஸோ அந்த ஏஜென்ட் இப்ப இங்க இல்லாதனால, அது என்ன பண்ணிருச்சுன்னா, ஓகே நான் ரியாக்ட் கம்போனன்ட் ஆர்க்கிடெக்ட் தானே. ஸோ அதனால இதுக்கு ரியாக்ட் கம்போனன்ட்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பா அது தேவைப்படாதுன்னு சொல்லி, அதுவே நெனச்சுக்கிட்டு அந்த ஏஜென்ட்ட கூப்பிடல. பட் ஆக்சுவலா நீங்க அந்த ஏஜென்ட்ட நீங்க யூஸ் பண்ணும் அதாவது யூஐயோடைய யூஐ, யூஎக்ஸ் டிசைனிங்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா, நீங்க யூஐ, யூஎக்ஸ் ஏஜென்ட்ட வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்காக வந்து அந்த ஏஜென்ட்ட இன்வோக் பண்ணி அந்த கோடிங்லாம் அது எழுதியிருக்கும். பட் ஆக்சுவலா நம்ம ரியாக்ட் கம்போனன்ட் ஆர்க்கிடெக்ட்னு குடுத்தனால, அந்த ரியாக்ட் கம்போனன்ட் ஆர்க்கிடெக்ட்ட இந்த கிளாட் கோட் வந்து ஆக்சுவலா இன்வோக் பண்ணல. ஐ திங்க் இது மேபி இது வந்து இன்னும் அந்த ப்ராம்ப்ட்ட நம்ம கரெக்ட்டா குடுத்திருந்தோம்னா, அது கண்டிப்பா அத இன்வோக் பண்ணியிருக்கும். பட் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த டெவலப்மென்ட்க்கு அதாவது யூஐ டெவலப்மென்ட்க்கும் சரி, அப்புறம் யூஐ, யூஎக்ஸ்க்கும் சரி, டேட்டாபேஸ்க்கும் சரி நான் நெறைய ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துருக்கேன். இது எல்லாமே கரெக்ட்டா அத இன்வோக் பண்ணும். பட் நாம குடுத்த இந்த ப்ராம்ப்ட்லயும் நாம கேட்கிற அந்த கொஸ்டினுக்கும் இந்த ஏஜென்ட்க்கு சம்மந்தமே இல்லாதனால, இந்த ரியாக்ட் கம்போனன்ட் ஆர்க்கிடெக்ட் அத கூப்பிடவே இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ அதான் அதோடைய விஷயம்னு நெனைக்கிறேன். பட் இங்க பாருங்க டெஸ்டிங்ன்னு வந்தோனே அது தெரிஞ்சிருச்சு. ஸோ பிளேரைட் டெஸ்ட் ஆர்க்கிடெக்ட்ன்னு சொல்லி நம்மட்ட ஒரு ஏஜென்ட் இருக்கு. இந்த ஏஜென்ட்ட நம்ம கால் பண்ணுவோம், இன்வோக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அத ரன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க. வ்ரோட் 491 லைன்ஸ் ஃபார் லாகின் என்ஹான்ஸ்டு யூஐ spec.jsன்னு சொல்லி அது கோடிங்லாம் எழுதி முடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது ஃபுல்லா எழுதி முடிக்கிற வரைக்கு. சூப்பருங்க. இங்க பாருங்க. அது எழுதி முடிச்சிருச்சு கம்ப்ளீட்டா. எழுதி முடிச்சுட்டு, இதான் யூஐ என்ஹான்ஸ்மென்ட் பண்ணியிருக்கேன். அதே மாரி தான் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் ஸ்யூட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிருச்சு. ஸோ நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்த்துருவோமா? அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரன் தி அப்ளிகேஷன் நவ் அப்படின்னு சொல்லி குடுத்தேன் அப்படின்னா, டெஃபினட்டா அதுக்கு தெரியும். ஃப்ரண்ட் எண்ட இன்வோக் பண்ணணும். அப்புறம் பேக் எண்ட இன்வோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் அந்த ஸ்ட்ரக்சர ரீட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோல அத பத்தி பேசியிருந்தோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அது பண்ணுது. சூப்பர். அது தெரிஞ்சுச்சு பாருங்க. பேக் எண்ட் இருக்கு. அதே மாரி ஃப்ரண்ட் எண்ட் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அந்த 2யும் நான் ரன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா, 2 சர்வரையும் இன்வோக் பண்ணிருச்சுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இத ரன் பண்ணணும். ஓகே கூல். ஸோ இதான் அதோடைய யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ப்ரௌசர்ல போயிட்டு, நான் இங்க போய் பேஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த பேஜ் வந்துரும். நம்ம லாகின் பேஜ் சேஞ்ச் பண்ணியிருக்கனால, லாகின் பேஜ் என்னதான் சேஞ்ச் பண்ணியிருக்குன்றத பார்ப்போம். இங்க பாருங்க. போன வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாகின் பேஜ் அப்ப ரொம்ப பிளாங்க்கா, நார்மலா இருந்துச்சு. பட் இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, இந்த பேஜே ஃபுல்லா செம்மையா இம்ப்ரூவ் பண்ணிருச்சு ஆக்சுவலி. அதே மாரி யூசர் நேம் வந்து அட்மின். அப்புறம் பாஸ்வேர்ட் வந்து தப்பு தப்பா குடுத்து பார்ப்போம் நம்ம. என்னதான் பண்ணுதுன்னு. சூப்பர். இன்வாலிட் பாஸ்வேர்டும் கரெக்ட்டா காமிக்குது. ஸோ பாஸ்வேர்டுன்னு குடுத்து, இப்போ நான் சைன் இன் பண்ணேன் அப்படின்னா, செம்மையா லாகின் பண்ணுது. வேற லெவல். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டிங் அத ரன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கேன் யூ ரன் த டெஸ்ட்ஸ் அப்படின்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, போய் இந்த அப்ளிகேஷன டெஸ்ட்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சுரும். ஆனா அதுக்கு முன்னாடி இது என்ன கோட் ஜெனரேட் பண்ணியிருக்குன்றத விஎஸ் கோட்ல போய் நம்ம இந்த என்ஹான்ஸ்டு லாகின் டெஸ்ட்ன்னு சொல்லி எழுதியிருக்கு. அது என்னதான் எழுதியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ டெஸ்ட்ஸ்ல போயிட்டு, இங்க பாருங்க. லாகின் என்ஹான்ஸ்டு யூஐ ஸ்பெக். எவ்வளோ டெஸ்ட் எழுதியிருக்கு பாருங்க. சும்மா வேற லெவல்ல எழுதியிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கிளாட் கோட் ஏஜென்ட் தான் ஆக்சுவலா எழுதுனது. ஸோ அதுக்கு காரணம் வந்து யாருன்னா, நம்ம கிரியேட் பண்ண இந்த பிளேரைட் டெஸ்ட் ஆர்க்கிடெக்ட் அப்படின்ற ஏஜென்ட் தான். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த ஏஜென்ட்லாம் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு ஏஜென்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயி மாரி. பூரா எல்லாருமே பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டா போதும். எல்லா ஆர்மியும் உட்காந்து உங்களுக்காக கோடிங்லாம் எழுதி குடுத்து துவம்சம் பண்ணிரும். ஸோ இப்படி தாங்க அது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. வேற லெவலு. ஸோ அவ்வளோதான். இது ரன் பண்ணிடும். நமக்கு ஏற்கனவே நான் போன வீடியோல பார்த்துருந்தோம். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கிளாட் கோட்ல வந்து ஏஜென்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம். வெறும் டெக்ஸ்ட் மட்டுமே குடுத்து, ஒரு ஏஜென்ட்ட கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த அந்த ஏஜென்ட்ஸ வச்சு நம்ம சில ஆப்பரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அது டெஸ்டிங் ஆப்பரேஷன், டெவலப்மென்ட் ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே நம்மளால செய்ய முடியும். ஒன்ஸ் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்காக பார்த்தீங்கன்னா,
ஒரு ஒரு ஒர்க்கு பேரலலா ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் நம்மளுக்காக முடிஞ்சிரும். இங்க பாருங்க. கோடிங் கூட அதுவே எழுதுனத இப்ப ரன்னும் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. ஸோ லாகின் டெஸ்ட்ட ஃபுல்லா ப்ரௌசர்லாம் ஓப்பன் பண்ணி, அதுவே டெஸ்ட்டும் ரன் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. என்னங்க இவ்ளோ வேகமா பண்ணுது? இங்க பாருங்க. எல்லா டெஸ்ட்டும் ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ணி, லாகின்ல இருக்கிற மல்டிபிள் பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணி, அத ரன் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. இது ரன் ஆயிட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லா ரன் ஆகி முடியட்டும். பட் இதுதான் கிளாட் கோடோடைய ஏஜென்ட். இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறுபடியும் உங்கள அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். இது நிக்காது போல இருக்கே. ஐய்யய்யோ! ரிப்போர்ட் வந்துருச்சு. இங்க பாருங்க. வேற லெவலு.